ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான எம்மியான கல்யாண வீட்டு கேசரி எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் மெத்தடில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி நீங்களும் எந்த ரெசிபி செஞ்சாலும் முதல்ல தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம். இப்போது இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும். இப்போது அதுக்கு தேவையான நெய் நம்ம தேவையான அளவு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா இல்லைன்னா குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சமாவது யூஸ் பண்ணால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக ஓரளவு கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரலையும் நல்லா பொறுமையாக லோ ஹீட்டில் வச்சு இல்லைனா மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அதிகமாக ஹீட் வச்சோம்னா கருகி போயிடும். அதனால் லோ ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொட்டி நல்லா அதை வறுத்துக்கலாம். இதேமாரி நம்ம ஒட்டுக்கா செய்யும்போது நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நம்ம அடுத்தடுத்த விசில்ஸும் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் இது கூடயே நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே இந்த ரெசிப்பியை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரம் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ தண்ணி எடுத்தேன், எவ்வளோ சுகர் எடுத்தேன், எந்தெந்த அளவுகளில் எல்லா பொருளையும் எடுத்தேங்கிற அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் பைனாப்பிள் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் முந்திரி பருப்பையும் அதுக்குள்ளேயே கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. கட்டி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இதை நெய் கூட வறுத்து வச்சதுனால இது கட்டி பிடிக்காது, நீங்கள் அப்படியே கொட்டினாலும். இப்போது நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்க ஏலக்காயை அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் சேர்க்குறீங்களோ அவ்வளவும் நம்மளுக்கு இந்த கேசரி ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் தேவைப்படுதோ அவ்வளோ பொடி செஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவையும் முந்திரி பருப்பையும் வறுத்து வச்ச ரவையும் முந்திரி பருப்பையும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும், பொலன்னு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் அந்த மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் இருந்தாலும் நீங்கள் அது மேலே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே வழவழன்னு இருக்கிற மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா அமர்த்தி தடவி விட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா டைட்டாக காற்று புகாத அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த ஹீட்லேயே தம்லேயே அது சூப்பராக அழகாக நம்மளுக்கு ஷைனிங்காக கலகலன்னு ரெடியாக இருக்கும். பார்த்திங்களா, அருமையான கல்யாண வீட்டு கேசரி நம்மளுக்கு சூப்பராக ஈஸியான முறையில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.